ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு முதல்ல நம்ம வெண்டைக்காயை வெட்டி வச்சுருக்கேன், கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். வெண்டைக்காயை எப்போதுமே வெட்டிட்டு தண்ணியில் போடக்கூடாது. அடுத்து நம்ம மோர் குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் அரை மூடி தேங்காயை எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, ஒரு 2-3 மட்டும் சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா. நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ரெண்டும் சேர்த்தே 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கணும். இதையும் சேர்த்து போட்டு அரைச்சோம்னா அந்த மோர் குழம்புக்கு உண்டான ரியல் டேஸ்ட்டு வரும். இதை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது பருப்பு சேர்த்தா தான் அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டு வரும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து மோர் குழம்பு செய்ய என்னென்ன தேவைங்கிறத நம்ம தாளிச்சிக்கிட்டே பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அந்த வலுவலுப்பெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மோர் குழம்புல வந்து வெண்டைக்காய் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை வந்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அது நான் வேறு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மோர் குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். மோர் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். எங்கிட்ட வந்து வெங்காய தாளிப்பு வடகம் இருந்துச்சு, அதையும் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிப்பு வடகம் போட்டு தாளிக்கிறதுனால மோர் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். மோர் குழம்புன்னு இல்லை, எந்த குழம்பாக இருந்தாலும் சரி தாளிப்பு வடகம் அந்த கருவடகம் போட்டு தாளிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் வணக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வணக்கி எடுத்துக்கலாம். மிளகா வந்து கருகிடக்கூடாது. அதே சமயத்தில் வெங்காயமும் கருகாமல் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 4 பல்லு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன், தோல் நீக்காமல் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பூண்டை வந்து அரைச்செல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் அது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்ப வெங்காயம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இதில். அப்புறம் வந்து மோர் குழம்போட கலரே சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்குவோம். நான் வணக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் அதிலே சேர்த்துட்டேன். பூண்டு போட்ட உடனேவே வெண்டைக்காயும் அதிலே சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி அரைச்சி ஊற்றின தண்ணியையும் அதிலே சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து தேங்காய் அரைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் கலர் பத்தலைனா வேணும்னா மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு போதுமான அளவு இருக்குது. இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஊற வச்சு அரைச்ச அந்த பருப்பு தேங்காய் எல்லாத்தோட பச்சை வாசனை போட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே பொங்கி வரும்போது நம்ம வந்து தயிரை ஊற்றிக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் தயிரை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கட்டி இல்லாமல் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு வந்து கொதிக்குது, ரொம்ப கொதிக்கல. இப்போ தான் வந்து பபுள்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தயிரை சேர்த்துக்குவோம். மிக்ஸி அலசி ஊற்றின தண்ணியையும் அதிலே சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடானோடனேவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு பத்தலை, அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
மோர் குழம்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரமாக வைக்கக்கூடிய ஒரு குழம்பு. அவ்வளோதான், மோர் குழம்பு வச்சாச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.